அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு வன்னியப்பெருமாள் பெண்கள் கல்லூரி கற்றுத்தந்த வாழ்க்கை பாடம். என் வாழ்க்கையை வடிவமைத்த, என்னை ஒரு இளம் மாணவியாக இருந்து நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நிறைந்த மனிதராக மாற்றிய இடம் அது என் கல்லூரி. அப்துல் கலாம் வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். வரலாற்று பக்கங்களில் அனைவருக்கும் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்பக்கத்தினை இவ்வுலகையே திரும்பி பார்க்க வைப்பது உன் கையில்தான் உள்ளது. ஆனால் என் கையில் மட்டுமல்ல, இந்த உலகத்தையே ஒரு முனைவராக, ஒரு பேராசிரியையாக இன்று உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது எமது கல்லூரி, வன்னியப்பெருமாள் கல்லூரி. என் கல்லூரி எனக்கு அளித்தது வெறும் புத்தக அறிவு மட்டுமல்ல, வாழ்க்கையை வாழவும் சமாளிக்கவும் எதிர்கொள்ளவும் கற்றுத்தந்த வாழ்க்கை வழிகாட்டுதலும் ஆகும். ஆம், இன்று என்னை ஒரு ஆளுமை பெண்மையாக வளர்த்தது என் கல்லூரியே. நான் விடுதி வாழ்க்கையில் தனிமையை தாண்டி தன்னம்பிக்கை நோக்கி இருந்த காலம், விடுதியில் இருந்த காலம் எனக்கு மிகப்பெரிய வாழ்க்கை பாடமாக அமைந்தது. தனிமையை எப்படி சமாளிப்பது, எப்படி நம்பிக்கையோடு என்னை நானே தாங்கிக் கொள்வது என்பதனை என்னுடைய கல்லூரியில்தான் கற்றுக்கொண்டேன். ஆம், தனித்து நிற்பவனே உலகின் வலிமை வாய்ந்தவன் என்ற வாக்கிற்கேற்ப விடுதி வாழ்க்கை எனக்கு தைரியம், பொறுப்பு, சுய கட்டுப்பாடு ஆகியவை வளர்த்தது. கற்றுக்கொண்ட திறன்கள் வாழ்க்கையின் செல்வம் என்பார்கள். ஆம், என் கல்லூரி, முக்கியமாக என் கல்வியை உயர்த்தியதோடு கூடுதல் திறமைகளையும் சேர்த்து என்னை மேம்படுத்தியது. ஆம், இரவு நேரங்களில் டைப்பிங், ஷார்ட்ஹேண்ட், தையல், ஹிந்தி மொழி, வாசிப்பு திறமை அனைத்தையும் என் கல்லூரி விடுதியில்தான் நான் கற்றுக்கொண்டேன். இவை எல்லாம் மேலாக என் வேலைக்கு உதவியதாக இருந்தது. நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்ற பழமொழியை நினைவுபடுத்தும் வகையில் என் கல்லூரி எனக்கு முடிந்த அளவுக்கு அதிக வாய்ப்புகளை அளித்தது. மனிதர்களிடம் பழகும் கலையை கூட என் கல்லூரி தந்தது. ஆம், எனது கல்லூரி ஒரு ஆலமரம் போல். ஆலமரத்தில் பலவித பறவைகள் வந்து ஒன்று கூடும். அதுபோல் எமது கல்லூரியில் பலவித மாணவிகள் வந்து ஒன்று கூடணும். அனைவருடனும் நன்றாக பழகுவது, பழகிக்கொண்டே ஒருவரை ஒருவர் மதிப்பது, இத்தகைய மனித திறமையை நான் இங்கே கற்றுக்கொண்டேன். ஆமாம், ஒன்றுபட்டால் உடையும், சேர்ந்து இருந்தால் சாதிப்போம் என்ற வாசகத்தின் அர்த்தத்தை நான் இக்கல்லூரியில்தான் உணர்ந்தேன். இன்று நான் மேடை ஏறி தைரியமாக பேசுகிறேன் என்றால் அன்று என் கல்லூரி எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம்தான். என் கல்லூரியில் சேருவதற்கு முன்பு பயந்த சுபாவமாக இருந்தேன். இன்று என் மேடையில் தைரியமாக நிற்கிறேன் என்றால் அதற்கு முழு காரணம் என் கல்லூரி. ஒவ்வொரு வாய்ப்பையும் ஊக்கத்துடனும் தந்தது என் ஆசிரியர்களே. என் சிறிய வெற்றியின் பின்னணி. திரைகிழித்து பேசும் தைரியம் கல்வியால் மட்டும் வராது, என்னுடைய ஆசிரியர்களின் பின்னணியே என்று நான் உணர்ந்தேன். இன்று என் கல்லூரி வாழ்க்கையின் அடித்தளம். நான் எந்த வேலையில் இருந்தாலும் என் கல்லூரி தந்த இக்கூடுதல் திறன்களும் மனித திறன்களும் எனக்கு ஒரு அத்தனை பெரிய ஆதாரமாக உள்ளன. எனது எதிர்காலத்தை உருவாக்கிய வன்னியப்பெருமாள் கல்லூரி என் வாழ்க்கையில் என்றும் மறக்க முடியாத துறைமுகம். கல்லூரி கல்வி புத்தகத்தின் கதவை திறக்கும், ஆனால் எமது கல்லூரி வாழ்க்கை கல்வி உலகத்தின் கதவையே திறந்து வைத்தது. என்னை உருவாக்கிய என் கல்லூரிக்கு தலைவணங்கி அதை நினைவு கூர்ந்து பேசி இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக என் மடி நிறைய ரோஜா மலர்களை கொண்டு தூவி வாழ்த்தி வணங்குகிறேன். என் கல்லூரி என்றும்